உழைக்கும் வர்க்கத்திற்கு மட்டும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரிகள். ஆர்த்திடும் எந்திர கூட்டங்களே உங்கள் ஆதி அந்தம் சொல்லவோ, ஊர் தொழிலாளர்கள் உழைத்த உழைப்பில் நீங்கள் உதித்தது மெய் அல்லவோ அப்படின்னு எந்திர கூட்டங்களை பார்த்து சொல்கிறாரு. உங்களுடைய ஆதி அந்தத்தை நான் சொல்லட்டா, உங்களுடைய வரலாறை நான் சொல்லட்டா, தொழிலாளர்கள் உழைச்சதுனால தான் நீங்கள் உருவானீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு வரிகள். ஒருவேளை இப்போ பாரதிதாசன் இருந்திருந்தார் அப்படின்னா ஆர்த்திடும் ஏஐ கூட்டங்களே அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேத்தி தஞ்சாவூர்லேருந்து திருச்சி பயணிக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ அரசு பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது பயங்கரமான உஷ்ண காற்று, ரொம்ப அனல் வீசுச்சு. அப்போது ஒரு டவுட் எனக்கு ஏற்பட்டுச்சு. எப்படி விவசாய பெருமக்களும் கட்டிட தொழிலாளர்களும் இந்த வெயிலில் பணிபுரிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இதை சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அப்போது ரோட்டோரத்தில் வல்லம் பகுதியை கடந்து வரும்பொழுது ரோட்டோரத்தில் நெல் மூட்டைகளை அடுக்கி வச்சுருந்தாங்க. அப்போது ஒரு விவசாயி தலையில் முண்டாசு கட்டிக்கிட்டு உடம்புலாம் கருத்த நிறத்தில் அந்த கோணி ஊசியை வச்சு அந்த நெல் மூட்டைகளை தச்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு பேருந்துக்குள்ளே பார்க்கும்பொழுது அங்கே பேருந்தில் திருக்குறள் எழுதியிருந்தது. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்லிட்டு, உழைக்கும் தொழில் தான் சிறந்த தொழில், மற்ற தொழில்கள்லாம் அதற்கு பின்னாடி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த திருக்குறள் இருந்தது. ஆனால் நிலைமை இப்போ அப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது அது கேள்விக்குறி இல்லை, உண்மையாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. வர இருக்கக்கூடிய நாட்களில் அப்படி ஒரு சூழல் ஏற்படலாம். உணவு தட்டுப்பாடோ இல்லை உணவுக்கான பிரச்சனைகளோ ஏற்படும் பொழுது அப்போது உழவு செய்யக்கூடிய நபர்களை இந்த சமூகம் போற்றி புகழக்கூடிய ஒரு நாட்கள் விரைவில் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போது விவசாயம் அப்படிங்கிறது ஒரு தொழில் அப்படிங்கிறத கடந்து அது ஒரு வாழ்வியல் முறை. அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய பணிகளை பெரும்பாலும் பலரும் விவசாயிகளே இப்போ குறைக்கிறாங்க. அடுத்த தலைமுறை நல்லா சம்பாதிக்கணும், விவசாயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விளைநிலங்கள் எல்லாம் ஃப்ளாட்டாக மாறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறோம். இந்த ஒரு சூழலில் தான் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை சொல்கிறேன். விவசாயிகள் போற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் விடைவையும் முன்வைக்கிறேன். நன்றி.